எனக்கு 45 வயசு, எங்க அம்மாக்கு 79 வயசுங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது. ஊருக்கே போய் பேசுறேன் நான். ஒரு நாள் சொல்றாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, என்ன லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போயிட்ட? ரெக்கார்டிங். எங்க அம்மா பத்தி யோசிச்சா சின்ன வயசுல என்ன முகம் ஞாபகம் வருதுன்னா, இந்த கண்ணை உருட்டிட்டு எப்படிங்க வளர்த்துச்சு எங்க அம்மாங்க. அந்த அம்மா நல்ல கடுமையா எங்களை வளர்த்த அந்த அம்மா கண் கலங்குச்சுன்னா இங்க கரையுதுங்க, பதறுதுங்க. இங்க நான் முந்தானத்து கண் கலங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். புள்ள வந்தான். வாட் ஹேப்பன்? அல்ல நல்லதா இருந்தா வாட் ஹேப்பன்? எங்க அம்மாட்ட போய்லாம் எங்க அம்மா கலங்கி உட்கார்ந்த வாட் ஹேப்பன்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே அவங்க தெளிவானதுக்கு பிறகுதான் கூட போய் என்ன வேணும்னு கேட்பேனே தவிர பயமா இருக்குங்க கிட்ட போறதுக்கு. அதனால் தான் இவ்வளவு பெரிய ஆளுமையாக என்னால் வளர முடிந்தது. நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? அவனாவது என்கிட்ட வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த, ஏன் அழுவுறன்னு கேட்கறான். அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? என் அம்மா சொல்லி தருகிறா, லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போற? ரெக்கார்டிங். கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய. ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது, நாம ஆதார் கார்டுல இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது. இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா. அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேக்குறியா? சொல்லுங்கம்மா. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பாத்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகா இரு. செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருக்கோம். ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாம சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ வெளியில போறியே, உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கறத முதல்ல நீ பார்த்துட்டு போ. உடையை உடுத்துகிறாயா?